தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவிடம் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, உம்மை அன்புடன் ஆராதித்து எனது துயரங்களை உம்முடன் பகிர்ந்து கொள்ள தாழ்மையான உள்ளத்தோடு உம்மிடம் வந்திருக்கிறேன். எனக்கு தேவையான உதவிகளை அன்புடன் தருவீர் எனும் பெரும் நம்பிக்கையுடன் வந்திருக்கிறேன். ஏனெனில் உம்மால் இயலாதது ஒன்றுமே இல்லை. பாவத்திலிருந்தும் சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை மீட்கும்படி நீர் மனித உரு எடுத்து எங்கள் மேல் உள்ள அன்பால் உம்மையே நீர் தாழ்த்தி கொண்டீர். உமது நன்மைத்தனத்தில் நாங்கள் நம்பிக்கை வைத்து, தந்தாய், இந்த கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றியருளும். ஆயினும் என் திருவுளப்படி அல்ல, மாறாக உம் திருவுளப்படியே ஆகட்டும் என்று நீர் உமது இறப்பின் வேளையிலே உம் தந்தையை நோக்கி சொன்னதையே நானும் இப்போது சொல்கிறேன். சிறு பிள்ளைகளுக்கு உமது அரசை தருவதாக வாக்களித்தீரே. சிறுமை நிறைந்த என்னையும் கண்ணோக்கி பாரும். எனது துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றியருளும். இதனால் நான் உமது நட்புறவில் என்றென்றும் நண்பனாக வளர்வேன். இதே நட்புறவை விண்ணகத்திலும் அனுபவிக்க அருள் தாரும். ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 9 முதல் 10 முடிய உள்ள இறை வார்த்தைகள். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: திவ்ய ராக்கினியை நேசித்து ஜெபமாலை சொல். ஏனெனில் அவர்களுடைய ஜெபமாலை இன்றைய உலகின் தீமைகளுக்கு எதிரான ஆயுதமாக இருக்கிறது. நாம் நம் ஜெபங்களை கொண்டு உத்தரிக்கிற ஸ்தலத்தை வெறுமையாக்க வேண்டும். ஜெபம் இல்லாமல் போரில் வெற்றி பெற முடியாது என்பதை நினைவில் கொண்டிரு. திவ்ய ராக்கினி எப்போதும் தேவ நற்கருணை பேழையின் அருகில் இருப்பதை நீ காணவில்லையா? கிறிஸ்தவனின் வாழ்வு சுயத்திற்கு எதிரான ஒரு நிரந்தரமான போராட்டமே அன்றி வேறெதுவும் இல்லை. வேதனையை விலையாக தராமல் ஆன்மா தன்னுடைய உத்தமத்தனத்தின் அழகில் மலர்வதில்லை. ஜெபமே நாம் கொண்டுள்ள அனைத்திலும் தலை சிறந்த ஆயுதமாகும். அதுவே கடவுளின் திரு இருதயத்திற்கான திறவுகோலாக இருக்கிறது. நீ உன் உதடுகளை கொண்டு மட்டுமல்ல, மாறாக உன் இருதயத்தை கொண்டு இயேசுவோடு பேச வேண்டும். உண்மையில் சில சந்தர்ப்பங்களில் நீ உன் இருதயத்தை கொண்டு மட்டுமே அவரோடு பேச வேண்டும். தைரியமாயிரு. பசாசின் தாக்குதலுக்கு அஞ்சாதே. இதை என்றென்றும் நினைவில் வை. உன் மனச்சான்றுக்கு எதிராக பசாசு ஊளையிடுகிறது, கர்ச்சிக்கிறது என்றால் இது ஒரு ஆரோக்கியமான அடையாளம். ஏனெனில் அவன் உன் சித்தத்திற்குள் இல்லை என்பதை இது காட்டுகிறது. எங்கே கீழ்ப்படிதல் இல்லையோ அங்கே புண்ணியம் இல்லை. எங்கே புண்ணியம் இல்லையோ அங்கே எந்த நன்மையும் இல்லை. எங்கே எந்த நன்மையும் இல்லையோ அங்கே அன்பு இல்லை. எங்கே அன்பு இல்லையோ அங்கே கடவுள் இல்லை. எங்கே கடவுள் இல்லையோ அங்கே மோட்சம் இல்லை. இயேசுவின் பிரசன்னத்தை நீ உணராத போதும் அவர் உன்னோடு இருக்கிறார். உன் ஆன்ம போராட்டங்களின் போதும் அவர் உன் அருகில் இருப்பதை விட உனக்கு அதிக நெருக்கமாக வேறு ஒருபோதும் இருப்பதில்லை. நம்முடைய அதிமிக நன்மைக்குரியதாக இல்லாத எதுவும் நமக்கு நிகழ கடவுள் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. நாம் யார் என்று அவர் அறிந்திருக்கிறார். கஷ்டங்களின் போது அவர் தமது தந்தைக்குரிய கரத்தை நம்மை நோக்கி நீட்டுகிறார். ஆனால் இந்த வரப்பிரசாதத்தை அனுபவித்து மகிழ்வதற்கு நாம் நம்பிக்கையில் அவரில் முழுமையாக வைக்க வேண்டும். புனித பாத்திரே பியோவினுடைய பொன்மொழிகள். செபிப்போமாக. இரக்கத்தின் ஊற்றான எம் இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கின்றோம். எங்கள் மேலும் எங்கள் குடும்பத்தினர் மேலும் நீர் காட்டி வருகிற இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாரும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். நீர் உமது கரங்களினால் பயன்படுத்தப்படும் கலன்கள் என்பதை நினைத்து நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். சாதாரண மட்கலன்களாக இருக்கும் எங்களை உமது மாட்சியால் மகத்துவத்தால் நிரப்பி உமது பிரதிநிதிகளாக எங்களை இந்த உலகத்திலே நிலைநிறுத்திய உமது கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் எத்துணை நீச பாவிகளாக பலவீனர்களாக இருந்தாலும் நீர் எங்களை பொறுத்த மட்டில் மிகுந்த பொறுமையோடு, கனிவோடு, அன்போடு, இரக்கத்தோடு வழிநடத்தி வருகிறீர். உமது வியத்தகு ஆற்றலை எங்கள் வழியாக செயல்படுத்தி வருகிறீர். நாங்கள் எல்லோரும்
வாழும் கிறிஸ்துக்கள் என்பதை எங்கள் மனதிலே பதியச் செய்யும். மனிதர்களின் துயர்துடைக்கும் இயேசுவின் கரங்கள் நாங்களே என்பதை உணரச் செய்தருளும். இன்று நாங்கள் சந்திக்கும் அனைத்து மனிதர்களிடத்தும் காணப்படும் நோய்கள், பிசாசுகள், பிரச்சனைகள், வேதனைகளை இயேசுவின் பெயரால் போக்கி இருளான அவருடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும் தீபங்களாக எங்கள் வார்த்தையாலும் செயல்பாடுகளாலும் செயல்பட அருள் தாரும். வாதை, நோய், பிணி, வறுமை, பொல்லாத ஆவிகளின் செயல்பாடுகள் அனைத்தும் எங்களிடமிருந்து அகன்று போவதாக. உமது திரு இரத்தத்தால் எங்களுக்கு கொடுத்த மீட்பை நாங்கள் இன்று அனுபவிப்போமாக. தடைகள், கட்டுக்கள், வேதனைகள், துன்பங்கள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. நோய்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அமைதி, சமாதானம் உள்ளத்தில் இல்லத்திற்கு உரித்தாகட்டும். கடவுளுக்கு உகந்த வாழ்வு வாழ எங்களை தூய ஆவியினார் நிரப்புவாராக. உமது வல்லமையான பிரசன்னத்தால் எங்களை வழிநடத்துவீராக. கேளுங்கள், தரப்படும் என்று சொன்னீரே. உம்முடைய நாமத்தில் நாங்கள் கேட்கிற இந்த வரங்களையெல்லாம் எங்களுக்கு தந்து எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.